சூர்யா, விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியோட பையன். அவரு வேற, இவரு வேறன்னு அவரே சொல்ட்டாரு. அப்ப அனல் அரசு அவர் கண்ணுல பட்டுட்டாராம். ஷாமு, ஆர்யா, ஸ்ரீகாந்த், தனுஷ் மாரி ஆள்லாம் சத்யன், நான் வேற, அவரு வேற, அந்த இதெல்லாம் வந்து திமிரு பேச்சு. நீ சின்ன வயசு பையன்றதால நீ சாப்பாடு குடுக்கும்போது அவரு உன்ன பார்த்துட்டாரு. நீ தட்டு கழுவும்போது என்ன பார்த்துட்டாரு. மைக்கு முன்னாடி நடிக்கக்கூடாது. உருட்டு 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 செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீனிக்ஸ் படத்தோட ஹீரோ சூர்யா, விஜய் சேதுபதி. அந்த ஹீரோ பத்தி தான். சூர்யா மட்டும்தான், அந்த பின்னாடி இருக்கிற விஜய் சேதுபதியை நீ நடராஜ ராப்பர் வச்சு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அவரு வேற, இவரு வேறன்னு அவரே சொல்லிட்டாரு. எவரு வேற, விஜய் சேதுபதி வேற, சூர்யா வேற அப்படின்னு சூர்யாவே சொல்லிட்டாரு. அவர் எப்படி ஹீரோவானார்னு ஒரு கதை சொன்னார். ஜவான் படத்தோட ஷூட்டிங்ல அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனாராம். அப்போ அனல் அரசு அவர் கண்ணில் பட்டுட்டாராம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்போ ஹீரோ ஆயிட்டாரு. அனல் அரசு யாரு? ஃபைட் மாஸ்டர். அவர் போய் என்ன விஜய்க்கோ அஜித்துக்கோ சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஆளை தான் யாரோ ஒருத்தர் பிடிச்சி போட முடியும். அப்போ சரி தம்பி வர, நம்ம டைரக்டர் ஆகணும்னா என்ன பண்ணுறது? பெரிய ஹீரோட்ட போக முடியாது, பிடிச்சி நம்ம டைரக்டர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு உடனே வந்து பெரிய படத்துல கூட போகிறாங்க. இது மாதிரி யாராவது பண்ணும்போது தான் ஹீரோ போட முடியும். அதனால் அவர் போட்டார். இது 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க, படம் பண்ணிட்டீங்க, தப்பு கிடையாது. நீ சின்ன வயசு பையன்றதால அந்த மாதிரி பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா 45-50 வயசாக இருக்கிற ஹீரோவே மைக்கு கிடச்சுன்னா எதையாவது பிடிச்சி உளறி விட்டுறாங்க. அதனால சின்ன பையன்றதால அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே இந்த அஸ்வின் மாதிரி ஹீரோ பேசும்போது மைக்கில் பேசி உளறி அதுக்கப்புறம் இருக்கிற இடம் தெரியாமல் போனதெல்லாம் அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும். வளர்கிற பையன்றதால இது ஒரு பிரச்சனை இல்லை. சினிமான்றது ஒரு கம்பெனிலையும் நூற்றுக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி அழகான பசங்க, திறமையான பசங்க எத்தனையோ பேர் வந்து தவம் கிடக்குறானுங்க. ஆடிஷன்னா ஓடி ஓடி போய் நிற்கிறானுங்க. நிறைய பேர்ட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது உங்கள் அப்பாவுக்கு தெரியும். உனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நீ அவங்க அப்பா கொஞ்சம் வளர்ந்த டைமில் நீ வந்துட்ட. அதனால் உனக்கு கொஞ்சம் எல்லாமே ஒரு கிளுக்கறியாக தெரியும். சினிமான்றது சாதாரணம். அனல் அரசு கண்ணில் நான் பட்டுட்டேன், காதில் கேட்டுட்டேன், அதனால் அவர் இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீ பேசலாம். இது வந்து சின்ன பையன்றதால விட்டுறலாம். இருந்தாலும் இது அதிக பிரசித்தனமானது. இந்த மாதிரி பேசி எத்தனையோ பேர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்காங்க. ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த காலத்து கிடையாது. நம்ம அதை பற்றி பேசலாம். ஹீரோ மெட்டீரியல்னா பார்க்குறதுக்கு ஹீரோமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஒன்று ஹேண்ட்ஸமாக இருக்கணும், இல்லாட்டினா வந்து ஒரு ஆம்பளத்தனத்தோடு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாமு, ஆர்யா, அப்புறம் ஸ்ரீகாந்த், நிறைய பேர் ஹீரோ அப்பாஸ் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் அந்த மேன்லினஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்ஸிங் ஆகும். ஆனால் இப்போ தனுஷ் மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ஒல்லியான தேகமாக இருந்தாலும் ஒரு ஆம்பளத்தனமான ஒரு ஒரு ஃபயர் இருக்கும். அது நிறைய பேர்ட்ட மிஸ் ஆகும். அதனால் தனித்தன்மை தான் ஹீரோயிசம். அந்த தனித்தன்மை உனக்கு இருக்கான்றது எங்களுக்கு தெரியாது. நீ பேசும்போதோ டிவி பெட்டியில் இருக்கும் பார்க்கும்போதும் எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இனிமேல் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். உங்கள் அப்பா வேற, நீ வேறன்றது உங்கள் அப்பா இடத்துல நீ பிடிக்கவும் முடியாது. நீ வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ, மாஸ் ஹீரோவெலாம் நீ ஒரு கனவு காணலாம். அதுக்கான உழைப்பை போடு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து கேமராவுக்கு முன்னாடி தான் நடிக்கணும். கேமராவுக்கு மைக்கு முன்னாடி நடிக்கக்கூடாது. ரொம்ப பணிவு முக்கியம். நாம வந்து பேசக்கூடாது. நம்மளுடைய படைப்புகள் தான் பேசணும். நம்மளோட நடிப்பு தான் பேசணும். வந்து பெரிய பெரிய என்ன சொல்றது, பெரிய பெரிய நடிகர்களுடைய பசங்கள்லாம் அந்த மாதிரி நடிக்க வரும்போது அதிக பிரச்சனைத்தனமாக பேசி அவங்களுடைய வாய்ப்பெல்லாம் இழந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த படம் நான் பண்ண வேண்டியது கிடைக்காம போச்சு, இந்த படம் நான் பண்ண வேண்டியது, நான் பண்ணியிருந்தேன்னா இப்படி ஆயிருப்பேன், அப்படி ஆயிருப்பான்லாம் நிறைய வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு இந்த இந்த சின்ன வயசுல உனக்கு தெரிய வேண்டியது நம்ம அப்பாவால் தான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. விஜய் சேதுபதி பையன்ற ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சதே தவிர, நீ சாப்பாடு கொடுக்கும்போது அவர் உன்னை பார்த்துட்டாரு, நீ தட்டு கழுவும்போது என்னை பார்த்துட்டாரு, நான் திருப்பி வரும்போது என்ன அவர் பார்த்துட்டாருலாம் கதை விடாத. விஜய் சேதுபதி பையன் அப்படின்றதுக்காக தான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், 2 வாய்ப்பு கிடைக்கலாம். அதுக்கப்புறம் நீ கையை ஊனி கரணம் போட்டால் தான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. அதே மாதிரி காமெடியன் ஆகி ஹீரோ ஆனவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி சீன் போட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கிறாங்க. காமெடியன் ஆகி ஹீரோ ஆனவங்க. ஆனால் ஹீரோவாகி காமெடி ஆனவங்களை பற்றி உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். சத்யன் அப்படின்னு அவர் வந்து சத்யராஜ் சாருக்கு சொந்தக்காரர். சத்யன்றவர் ஹீரோவா 2 படம் நடிச்சார். அப்புறம் ஒரு கலைஞனுக்கு என்ன தேவைன்னா தன்னிலை உணர்ந்து, தன்னிலைன்னா ஹீரோன்னா வசதி, காமெடினா மட்டும் அப்படி கிடையாது. நமக்கு எது சரியா வரும், நமக்கு இதுதான் சரியான ரூட்டு, நாம தப்பான இடத்துல வந்து தப்பான காலத்துல நம்ம போராடிட்டு இருக்கிறோன்றதை உணர்ந்து அதுலேருந்து இறங்கி வந்து விலகி வந்து காமெடியனா வந்து ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் வந்தார்.
இன்னொரு நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அது மாதிரி உங்களுக்கு இந்த படத்துல நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கலாம். இன்னும் 2, 3 படம் நடிக்கலாம். ஒருவேளை தன்னில உணர்ந்து நீங்களும் காமெடியனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது கிடைச்சாலும் சினிமான்றது வந்து நடிக்கிறது தான். நடிக்கிறது தான் வந்திருக்கீங்க. நான் ஹீரோவா தான் நடிப்பேன். நான் இப்படி தான் நடிப்பேன். அந்த மாரிலாம் இந்த சினிமா வந்து விட்டு வைக்காது. இன்னும் 2, 3 படம் நடிச்சுட்டு போய் வீட்ல உட்காந்துக்க வேண்டியது தான். அப்பா காசுல ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். அதனால சினிமான்றது நெறைய பேருக்கு எட்டாக்கனி. அவங்க அப்பா, அம்மா வந்து கொஞ்சம் சாதிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மமதை இருக்கும். நான் தான், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே பார்த்துப்பேன். நானே சம்பாரிச்சுப்பேன். நானே நடிச்சுப்பேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மமதைய தூக்கி போட்டு உழைப்புல காமிக்கணும், நடிப்புல காமிக்கணும், பணிவுல காமிக்கணும். அத விட்டுட்டு நான் வேற, அவரு வேற, அந்த இதெல்லாம் வந்து திமிரு பேச்சு. அது சின்ன வயசு. அதனால அத நம்ம கண்டுக்க தேவையில்ல. இனி வரும் காலத்துல மைக்கு முன்னாடி இந்த மாரி திமிரு பேச்சு பேசக்கூடாது. அவரு வேற, நான் வேற, நான் வந்து இப்படி வரப்போறேன், அப்படி வரப்போறேன்னு. அப்படி எதுவும் பேசல. இருந்தாலும் அந்த மாரி பேசக்கூடாது. வருங்காலத்துல இப்ப ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு நடிகர பார்க்கும்போது, இவரு நல்லா வருவாரு. இவரு சும்மா ஒரு டம்மி பீஸு. இவன் சும்மா அவன் பையன்றதால வரான். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆவாரு. அப்படின்ற ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப உங்களுடைய புகைப்படத்தையும், நீங்க குடுத்த பேட்டியும் வச்சு பொதுமக்கள், சராசரியா சினிமா ரசிகர்கள், நடுநிலை ரசிகர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து என்னவா இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணும். என்ன நெனைப்பாங்க? "எப்பா இவன் என்ன இப்படி பேசிட்டு உட்காந்துருக்கான்? இவனா ஹீரோவா அவன்?" இப்படிதான் பேசுவாங்க சாதாரணமா. அதனால பேச்சு நீங்க அழகா இல்லன்னாலும், சினிமாவுக்கு வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா இல்லன்னா கூட, அந்த பேச்சுல பணிவு இருக்கும்போது, "சரி தம்பி என்னதான் பண்றான் பார்ப்போமே" அப்படின்னு சொல்லி திறந்த மனதா நம்மள ஏத்துப்பாங்க. நீங்க மைக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க லூஸ் டாக் பண்ணா கூட, நீங்க பேரழகனா இருந்தா கூட, அப்படியே தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருப்பாங்க. சூர்யா, விஜய் சேதுபதி பையன் தான். சூர்யா, விஜய் சேதுபதின்ற ஒரு பேருக்காக தான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்ன, அப்பா வேற, நான் வேறன்றது வந்து இல்ல. அப்பாவால தான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பா வேற, நான் வேறன்றத நீ நடிச்சு தான் காமிக்கணும். சொல்லி காமிக்கக்கூடாது. அதனால விஜய் சேதுபதியோட பையன், அவரு பேர கெடுக்காம, இந்த மாரி மைக்கு முன்னாடி லூஸ் டாக் பண்ணாம, நல்லபடியா வளர்ந்து வாங்க. ஆனா, ஹீரோவா நடிச்சாலும், ஹீரோவா இருந்து நீங்க காமெடியனா மாறுனாலும், நடிப்பு நடிப்பு தான். அது வந்து எந்த குறையும் கிடையாது. ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஒரு காமெடியன் இல்லாம ஹீரோ கிடையாது. ஹீரோ இல்லாம காமெடியன் கிடையாது. அதனால எங்களுடைய எங்க சினிமா நண்பர்கள் வட்டாரத்துல விஜய் சேதுபதி மகன் சூர்யா ஹீரோவாக நடித்து அவர் காமெடியனாக மாறுவார். இதுதான் நடக்கும். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.